ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நீங்கள் வந்து பிளான்டட் டேங்க் செட் பண்ண போகிறேன், இல்லை நான் வீட்டில் வச்சு ஒரு 4-5 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நான் வந்து கப்பீஸ் வாங்கி வளர்க்கலான் இருக்கேன் பிளான்ட்ஸ் போட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லாட்டி வீட்டில் வந்து பிளான்டட் டேங்க் மெயின்டைன் பண்ணாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் அது. பிளான்ட் வச்சுருக்க எல்லாருமே சந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னெயில்ஸ் தான். ஸ்னெயில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்கள் பிளான்ட்ஸை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்னெயில்ஸ் வந்து உங்கள் தொட்டியில் வந்துக்கிட்டே இருக்கும். அது வேணால் எக் வச்சுட்டு போயிடும். அதனால் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ எடுத்து போட்டாலும் உங்களுக்கு வந்து மல்டிப்ளேட்டே இருக்கும். எடுத்து போட போட வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் வந்து தான் இந்த வீடியோ. இந்த ஸ்னெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸஸும் கிடையாது. இது என்ன பண்ணுன்னா, நம்ம டேங்க்கில் இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு போகிற ஃபுட்டை இது சாப்பிட்டுட்டு இது மல்டிப்ளேட்டு இதோட வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமோனியா வந்து பயங்கரமாக க்ரியேட் ஆகும், சீக்கிரமே அழுக்காகும். இது இந்த டேங்க்கில் மட்டும் இல்லை, என் 2 டேங்க்லேயும் தான் இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் வந்து கப்பி ஃபார்மோ இல்லை பிளான்டட் டேங்கோ நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா, இந்த டேங்க்கை நீங்கள் ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டேங்க் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு டேங்க், ஒரு நார்மல் அக்வாரியம் டேங்க் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காண்டினா ஸ்னெயில்ஸை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு ஃபிஷ்ஷை சொல்லுவேன். நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயிலை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த பஃபர் நேம் வந்து பார்த்திங்கன்னா பி பஃபர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா மலபார் பஃபர், பட்டாணி பஃபர். இது வந்து 3 நேமில் இருக்குது இந்த பஃபருக்கு. இந்த பஃபர் வந்து நல்லாவே சூப்பராக வந்து சர்வேர் ஆகும். இந்த பஃபர் வந்து ஸ்னெயில் ஈட்ரு பயங்கரமாக ஸ்னெயிலை வந்து சாப்பிடுவோம் இந்த பஃபரு. இது வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி, எல்லாமே இதுக்கு வந்து ஈஸி. சைஸும் வந்து 2.5 இன்ச்சஸ் தான் வளரும். லைஃப் ஸ்பேனும் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸ் வரும். இது எல்லாமே இந்த பஃபரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்னெயில்ஸையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நான் இப்போ வந்து 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வந்து ஒரு டேங்காக நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வர ஸ்னெயிலை எடுத்து நான் அந்த பஃபருக்கு போட்டேன்னா அந்த பஃபர் சாப்பிட்டு இதுவும் நல்லா வளரும். எனக்கும் வந்து ஸ்னெயில்ஸை வந்து கீழே தூக்கி போடுறன்ற ஃபீலிங்ஸ் இருக்காது. ஏன்னா என் பஃபருக்கு ஃபீடிங்காக கொடுத்துட்றேன். அதனால் வந்து எனக்கு எந்த இதுவுமே இல்லை. இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. நம்ம வீட்டில் இருக்க தண்ணி, நீங்கள் நார்மல் தண்ணி, போர் வாட்டர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே சர்வேர் ஆகிக்கும். ஆனால் நீங்கள் வந்து போர் வாட்டரோட கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்தீங்கன்னா, டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருக்க லெவல் வாட்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எந்த வாட்டருக்குமே இது அடாப்ஷன் ஆகிக்கிறோம். டெம்பரேச்சருமே 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நல்லாவே சர்வேர் ஆகும். இது மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஒரு டேங்க் செட் பண்ணிட்டு நீங்கள் இந்த பஃபர் போட்டு விட்டிங்கன்னா நல்லாவே சர்வே இருக்கும். இது வந்து கம்யூனிட்டி டேங்க்கும் இதுக்கு செட் பண்ணலாம். ஆனால் வந்து இதுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் தான் இதுக்கு வந்து கூட ஆட் பண்ண முடியும். ஜீப்ரா, அப்புறம் டைகர் பார்பு, இந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷஸ் தான் அதுக்கு நீங்கள் ஆட் பண்ண முடியும். இது பிளான்டட் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் பிளான்டட் டேங்க்கில் இருக்க ஃபிஷஸ் எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த பஃபர் ஃபிஷ் வந்து அதை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். இந்த பஃபர் ஃபிஷ் வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவ்னஸ் வந்து கூட தான். இதோட ஃப்ரெண்ட்ஸே இது வந்து பைட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இது டேங்க் வந்து நான் ஒரு 10 ஃபிஷ்ஷை வளர்க்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி டேங்கை கொடுத்து நீங்கள் இந்த பஃபர் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன டேங்க்கில் வந்து நிறைய பஃபர் போட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் லாஸு. இது வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷு. அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் தான். தேங்க்யூ ஃபார் திஸ். நெக்ஸ்ட் இருக்கலாம். பை.